ரெண்டு விதமான பீன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ராஜ்மா பீன்ஸ் அண்ட் சின்ன லைக் க்ரீன் பீன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பச்சை பயிறு அது யூஸ் பண்ண போகிறோம். இதோட பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ், செகண்ட் வந்து பச்சை பயிறு, காய்னு பார்த்தீங்கன்னா கேரட், கொடமிளகா, ஸ்ப்ரிங் ஆனியன், பூண்டு, சோளம், உப்பு, சீஸ், எலுமிச்சம்பழம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாலபீனியோன்னு பேர், அதாவது ஸ்பானிஷ் பெப்பர்ஸ். இது வந்து நம்ம இந்தியாவில் ராவாக கிடைக்கிறது இல்லை, பட் இந்த மாதிரி பாட்டிலில் கிடைக்கிறது. கிடைச்சா யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஏன்னா ஒரு சின்ன புளிப்புத்தன்மை இருக்கும். பச்சை மிளகா மாதிரி வெறும் காரமாக இருக்காது. இது வந்து சாலட்லலாம் நம்ம யூஸ் பண்ணி ஈவன் தொக்கு கூட பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த டேஸ்ட் ஆக்சுவலி. அப்புறம் நம்ம கார்னிஷ்க்கு பார்த்தோன்னா கொத்தமல்லி அண்ட் நம்ம இஷ்டம் தான். நான் வந்து இந்த கோஸ் வந்து இந்த மாதிரி கப்பாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லைக் அந்த மேல் இருக்கிற இதெல்லாம் எடுத்து கப்பாக வச்சுருக்கேன். ஸோ இது மேலே கூட நீங்கள் சாலட் அழகாக, சர்விங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா, ஸோ அதனால இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நட்ஸ், வால்நட்ஸ் நம்ம இஷ்டம் தான், எனி நட் யூ கேன் ஹேவ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ரெட் கிட்னி பீன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ராஜ்மா பீன்ஸ் வந்து நீங்கள் ராத்திரியே ஊற போட்டுருங்க. ஊற போட்டு ப்ரெஷர் குக்கர் இல்லாட்டி நம்ம ரைஸ் குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு முஷ்டியே ஆகாது, அதாவது நசுங்கி போகாது, உங்களுக்கு ஃபுல்லாகவும் இருக்கும் பீன்ஸ் அப்படியே. ஸோ முடிஞ்ச ரைஸ் குக்கரில் வேக வைக்க பாருங்கள், இல்லாட்டியும் ப்ரெஷர் குக் பண்ணுறச்ச ரொம்ப மசிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து வேக வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை பயிரையும் அதே மாதிரி கொஞ்சம் ஓவர் நைட் ஊற போட்டுட்டு லேசாக முளை வந்திருக்கு பாருங்கள், அது வரைச்சு லேசாக ஒரு 2 விசில் குக்கரில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி டைரெக்டாக கேஸில் தண்ணி விட்டும் ஊற வச்சுக்கலாம். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த ஃபுல் அப்படியே அந்த இது லுக் வந்து கெடுக்காமல் இருக்கணும், அந்த மாதிரி முஷியாக ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் தான். ஸோ இந்த 2 பீன்ஸும் இதில் ஆட் பண்ணால் ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் ராஜ்மா பீன்ஸும் பச்சை பயிறு, கேரட் நல்லா சின்னதாக நறுக்கிக்கோங்க, கொடமிளகா, என்ன கலர் கொடமிளகா வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து ரெட் அண்ட் எல்லோ கொடமிளகா, ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஆல்ரெடி நம்ம க்ரீன் இருக்குது, ப்ரௌன், ஆரஞ்ச், ஸோ ரெட் அண்ட் எல்லோ. ஸோ இன்ஃபேக்ட் இது மல்டி கலர் சாலட் கூட சொல்லலாம் நம்ம. அண்ட் தக்காளி பார்த்தீங்கன்னா இதை வந்து டீசீட் பண்ணணும், உள்ளே வந்து சீடு இருக்கும், அதனால ரொம்ப ஒரு மாதிரி ஜூஸ் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால கட் பண்ணிவிட்டு இந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹாலோவாக அந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்துருங்க. அப்புறம் நம்ம சாப் பண்ணி இதில் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து தண்ணியாக விட்டுக்காது, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கொயராக சாப் பண்ணிக்கோங்க தக்காளி. ஏன்னா எல்லாமே அந்த ஷேப் ரீட்டைன் பண்ணால் தான் சாலட் நல்லாயிருக்கும். அந்த உருவமே மாறி போனால் உங்களுக்கு சாலட் சாப்பிட்றதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது ஆக்சுவலி. டொமேட்டோ, நெக்ஸ்ட் வந்து ஹாலபீனியோ எடுக்கலாம். ஹாலபீனியோ பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெரியசும் இருக்கும், மிளகா மாதிரி நல்லா டார்க் கலர் க்ரீன் கலரில் இருக்கும். இதுவே அவங்க சால்ட் வாட்டர் பிரைன் சொல்லுவோம் இல்லையா, அதில் ஊற போட்டு வைப்பாங்க. இது வந்து லாங் டைம் நம்ம வாங்கி பர்கர், பீட்சா, இந்த மாதிரி நிறைய நம்ம சாப்பிட்றோம்ல இன்க்ரீடியன்ட் லைக் கான்டினென்டல் டிஷ்ஷஸ்க்குலாம் இது நல்லா சூட் ஆகும் போட்டால். ஐம் ஷூர் நிறைய பேர் பீட்சாவில் சாப்பிட்ருப்பீங்க. ஹாலபீனியோன்னு ஸ்பெல் பண்ணுவாங்க, ஆக்சுவலி இது JALA ஆரம்பிக்கும், பட் ஸ்பானிஷில் பார்த்தா ஜே வந்து ஹெச்ஆ ஸ்பெல் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு பிக்கிள் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அதனால் நல்லா ஃபைனாக சாப்போம். ஈச் பைட்டுக்கு நம்மளுக்கு வர மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்ன், நான் ஃப்ரோசன் கார்ன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் கார்ன் வந்து இப்போ ஃப்ரோசன் செக்ஷனில் கிடைக்கிறது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபுல் கார்ன் வாங்கி கொஞ்சம் சுடு தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அந்த முத்தாக இந்த இதை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் நாளைக்கு சுடு தண்ணியில் போட்டிருந்தா உங்களுக்கு நல்லா அது ஸ்டீமாகி குக் ஆகிருக்கும். இல்லாட்டி ஃப்ரோசன் கார்ன் எடுத்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெந்நீரில் போட்டு வைங்க, அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் நல்லா ரீட்டைன் ஆகி
ப்ளம்ப் ஆயிக்கும், அது உப்பிக்கும், அப்படியே சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் கார்லிக் ஒரு பாட் எடுத்துக்கலாம் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன். சாலடுக்கு வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலே கிடையாது, இதுதான் வேணும் அதுதான் வேணும். மோஸ்ட்லி எது எது நல்ல ஒன்னொன்னுத்துக்கும் காம்ப்ளிமெண்ட் ஆகுதோ சூட் ஆகுதோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருந்தோன்னா நம்ம சாலட் போடலாம். ஆக்சுவலி இதே பீன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் காராமணி கூட போடலாம் ஊற போட்டு. இந்த ராஜ்மா பீன்ஸ் தான் போடணும் அதுதான் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலே கிடையாது உங்களுக்கு. கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ரெகுலர் ஆனியன் வெங்காயம் யூஸ் பண்ணல இல்லையா, அதனால ஸ்ப்ரிங் ஆனியன் அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதனால தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ வெங்காயத்தாள் பார்த்தீங்கன்னா வெளியில் வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்களே இதை செல் பண்ணுறாங்க, அதனால ப்ராப்ளமே இல்லை. ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டாச்சு, கொத்தமல்லி அண்ட் ஒன் மோர் லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து சீஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ளேவர் பண்ண போகிறோம். செடர் சீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே பார்த்துப்போம் அது வந்து நல்லா புளிப்பு தன்மை அண்ட் ஷார்ப்பாக இருக்கும், ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும், பிளாண்டாக. இப்போ பீட்சா சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது, பிளாண்டாக இருக்கும். அதுக்கு பதில் சாலடுக்கெலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஃபைனலி லெமன் ஜூஸ். நான் வந்து ஒரு 1 லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன். அண்ட் சால்ட். நல்லா 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாலடை. ஸோ ஈவனாக உங்களுக்கு எல்லா ஃப்ளேவரும் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகும். இதே க்ரீம் ஸ்டைல் பண்ணலாம். நம்ம வந்து பேசிக்காக லெமன் போட்டு பண்ணியிருக்கோம். இந்த பீன் சாலடே ஒரு 5-10 வெரைட்டிஸ் பண்ணலாம் அதுலேயே. ஸோ எப்போவுமே சால்ட் அண்ட் லெமன் மாத்திரம் சால்ட் அண்ட் லெமன் மாத்திரம் இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா கெஸ்ட் வரது சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி போடுங்க சால்ட் அண்ட் லெமன். ஆல் எனி ட்ரெஸ்ஸிங் நீங்கள் பண்ண போகிறீங்க சாலடுக்குன்னா முதல்லையே போடக்கூடாது. வென் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டால் தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அது க்ரன்ச்சியாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் எல்லாம் அது ஒரு மாதிரி சாகி ஆகிடும், சொதன்னு ஆகிடும், சாப்பிட்றதுக்கே லைஃபே இருக்காது அந்த சாலடில். அந்த கலர் எல்லாம் மாறிடும், ஏன்னா உப்பு போட்ட பிறமே கலர் மாறிடும் சில வெஜிடபிள்ஸ்க்கெலாம். ஸோ ஃபைனலி நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கேபேஜ் இது கப்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம், லைக் ஈவன் லெட்யூஸ் கூட எடுத்துக்கலாம் கப்ஸ் மாதிரி. பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு சர்விங்க்கு. இது அப்படியே கேபேஜோடையும் சாப்பிடலாம். ஒரு சர்விங் அப்படியே கொடுத்துடலாம் நீங்கள் ஒரு பிளேட்டில் போட்டு. எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறது பாருங்க, கட்டியாக நல்லா அந்த கேபேஜோட கப் ஆக்சுவலி நம்ம. ஸோ இதுக்கு மேலே ஃபைனலாக நட்ஸ். இது இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் கொஞ்சம் இது இன்ட்ரெஸ்டாக பண்ணலாம். ப்ளஸ் நட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். வால்நட்ஸ்னால் இட்ஸ் பேக்டு வித் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ். வெரி குட் ஃபார் ஹார்ட் பேஷண்ட்ஸ் அண்ட் பிளாக்ஸ்லாம் இருக்குல்ல அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. பிபி இருக்கிறவங்களுக்கு, பேசிக்காக ஹெல்த் இருக்கிறவங்களுக்கு டெய்லி 2 வால்நட்ஸ் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சாலட்லேயே நம்ம இதோடையே கொஞ்சம் லைட்டாக நான் அவனில் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி சும்மா அந்த இரும்பு கடாயில் போட்டு நீங்கள் லேசாக வறுத்துக்கோங்க. ஸோ நம்ம கலர்ஃபுல் பீன் சாலட் இஸ் ரெடி. full packed with protein and all nutrients. So கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன்.